ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி வறுபட்டதும் இப்போ கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவல் பாயாசத்தில் இந்த மாதிரி நெய்யில் தேங்காயை வறுத்துட்டு நம்ம சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் 250 கிராம் அளவுக்கு நான் சிவப்பு அவல் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி வெள்ளை அவல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே அவல் நல்லா வேகணும். ஒரு 5 மினிட்ஸ்லையே இது நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அவலை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் வெளியே பொங்கி வராமல் இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு, அதாவது நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காயும் சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய அவல் பாயாசம் குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயாசத்தை நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.